ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எப்போ அண்ட் தென் எவ்வளோ போஸ்ட் வரும், என்றைக்கு வரும் அப்படின்ட்டு ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் எதனா உங்களுக்கு டவுட் ஆர் உங்களுக்கு எதனா கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி கூட கொஷின் கேட்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் ஏன் எல்லோரும் வந்து அவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சேலரி அதிகம் அண்ட் தென் ப்ரைவேட்டை விட கவர்மெண்ட் ஜாப் பெட்டர்னு நினைக்கிறவங்க வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எந்த பட்சத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு சேலரி வந்து அதிகம் கம்பேரிங் டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். ஸோ அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இந்த இதில் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் ப்ரீவியஸ் இயர் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு 980 போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் போச்சு. அதுக்கு ரெக்ரூட்மெண்ட் எப்படிலாம் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாமை 1.5 வருஷமாக இழுக்கு அடித்து அதுக்கப்புறம் போஸ்டிங் போடவே வந்து ஒரு 1.8 months நியர்லி அந்த ரேஞ்சில் வந்து கொண்டு வந்துட்டாங்க லாஸ்ட்டாக ஜாப் வாங்குற வரைக்கும். ஸோ அதேமாரி இந்த வருஷமும் வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த வருஷம் வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் வராது, அடுத்த வருஷம் தான் வரும். அதாவது 2025 தான் வரும். இது ஏன் வராது, இந்த வருஷம் வராதுன்னு சொன்னோன்னா, டிசம்பர் முடிஞ்சிச்சு. ஸோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணோன்னா 2025 வந்து நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்போ போஸ்டிங் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 தான் வந்து நம்ம போஸ்டிங்கே வாங்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீவியஸ் பேட்ச் எப்படி ரெக்ரூட்மெண்ட் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் 10 2022 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் எப்போ வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 தான் வச்சாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கழித்து தான் எக்ஸாமே வச்சாங்க. கரெக்டாக ஏப்ரல் 26 அன்றைக்கி 2023 அந்த டேட்டில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. 2 நாள் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து ஒரு 2 மாதம் கழித்து வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது ஜூலை 26, 2023 வந்து அதோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டு அறிவித்து ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 6 2025. அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுலேருந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போன வரைக்குமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.4 மாதம், அதாவது ஒரு வருஷம் 4 மாதம் அந்த ரேஞ்ச் வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து கோவிடில் வந்து வேலை செஞ்சவங்களாம் வந்து இதுமாரி எங்களுக்கு அடிஷ்னல் மார்க் வேணும், அந்த மாதிரி மெரிட்டில் வந்து எங்களுக்கு மார்க்கை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேஸ்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் அண்ட் தென் ஹைகோர்ட்லாம் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ்லாம் சால்வ் பண்ணவே வந்து டைம் எடுத்துடுச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு 1.5 வருஷம் கிட்ட டைம் எடுத்துட்டாங்க. இந்த வருஷம் வந்து அந்த மாதிரி நடக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் வந்து கேஸ் போட்டாலும் போன வருஷம் வந்து அதே அந்த மாதிரி கேஸ் தான் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் வரி பண்ணிக்க வேணாம். இந்த வருஷம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2025 வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 8 month ஆகும். ஏன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அண்ட் தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஜவ்வாக இழுத்துருவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை போஸ்ட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் இது வரைக்கும் வந்து ஆஃப் த போஸ்ட், அதாவது ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து கம்மியாக தான் வருது. எவ்வளோ நியர்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 450+ ஆச்சு வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது எப்படி அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் அப்பயே வந்து நம்ம மினிஸ்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணார். அந்த ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து இன்னும் காலியான இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபில் பண்ணுவோம், அது வந்து இருக்குது, அது வந்து ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து சொல்லுவோம் அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க கீழ்ப்பாக்கத்துலேருந்து. அதாவது எல்லா இதுக்கும் வந்து அனுப்பிச்சி
அவங்க வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மசிஸ்ட் வேக்கன்சி வந்து எல்லோரும் ப்ரொவைட் பண்ணுங்கள், அதாவது லெட்டர் பேராக வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் 6th மந்த் 2024க்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட நோட்டீஸ் அட்டாச்மெண்ட் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறோம் நம்ம போஸ்டிங்ஸு. ஓவரால் வந்து ஒரு 450+ வந்து 2025 வந்து கம்பல்சரி ரிலீஸ் ஆகும். ஆனால் நம்ம வந்து அந்த எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணி முடித்து நம்ம வந்து வேலை வாங்குறதுக்கு வந்து 2026 கம்பல்சரி ஆகிடும். ஸோ 2025 நமக்கு எவ்வளோ லேட்டாக வருதோ எக்ஸாமு அவ்வளோ வந்து நமக்கு அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே பை டே வந்து பேஷண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எவ்வளோ பேஷண்ட் வராங்க அண்ட் தென் எத்தனை கேசஸ் பண்ணுறாங்க அந்த ரேஞ்சை வச்சு தான் வந்து ஃபார்மசிஸ்ட் வேக்கன்சியை வந்து எடுப்பாங்க. அதுலேயும் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளை பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஎம்இ அண்ட் தென் டிஎம்எஸ்ஸு அண்ட் தென் டிபிஹெச் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து 3 செப்பரேட் பண்ணி போடுவாங்க. ஸோ பேஷண்ட்ஸ்லாம் அதிகமாக வந்தாங்கன்னா அந்த லிஸ்ட்டு வந்து அதிகமாச்சுன்னா நம்ம ஃபார்மசிஸ்ட் வேக்கன்சி வந்து போஸ்டிங் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு லேட்டாக வர்றது கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். நீங்கள் வந்து பி ப்ரிப்பேர்டாக இருங்க. ஏன் பி ப்ரிப்பேர்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் வந்து 2023 கண்டக்ட் பண்ண எக்ஸாமில் ஆஃப் த கேண்டிடேட் வந்து தமிழ்லேயே ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ தமிழ் வந்து நீங்கள் கம்பல்சரி படித்தே ஆகணும். எம்ஆர்பி தமிழ் வந்து ஈஸி தான், 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். அதில் ஒரு 40% நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கட் ஆஃப் வந்து ஈஸி. நிறைய பேர் வந்து நல்லா படிக்கிறவங்களே தமிழில் ஃபெயில் ஆகிடுறாங்க. அண்ட் தென் தமிழில் நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா உங்களை வந்து கம்பல்சரி எடுக்கவே மாட்டாங்கன்னா என்னென்னா, எம்ஆர்பி ஃபார்மசிஸ்டோட கொஷின் பேப்பரை வந்து உங்களை கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. தமிழில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்படியே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ கட் ஆஃப் வந்து கம்மி தான். நீங்கள் வந்து தமிழில் வந்து பாஸ் ஆகிறத பாருங்கள். அண்ட் தென் இது வந்து தமிழ்நாடு போர்டு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ தமிழ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4ஓட தமிழ் சிலபஸ் தான் இந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கான சிலபஸ். ஸோ நீங்கள் வந்து அந்த குரூப் 4 அந்த சிலபஸை வச்சு படிச்சுட்டு ஜஸ்ட் அதில் வந்து நீங்கள் யூடியூப்லேயே பார்த்தாலே தெரியும், குரூப் 4 வந்து எதெல்லாம் படித்தா வந்து அதிக மார்க் எடுக்கலாம் அப்படின்னு வந்து சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நோட் பண்ணி நீங்கள் படிச்சினாலே வந்து ஆஃப் த போர்ஷன் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிற அளவுக்கு அரைச்சி படிச்சிங்கன்னா ஃபார்மசிஸ்ட் வந்து ஈஸி தான். ஏன்னா சேலரி அதிகம் ப்ரைவேட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் வந்து கம்பல்சரி அதை பார்த்தே ஆகணும். நீங்கள் வந்து படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் ஆர் தென் வேறு எதனா உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.